தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, பாஜக நிர்வாகிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, பாஜக நிர்வாகிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலின் போது சுமார் 4 கோடி ரூபாய் கைப்பற்ற விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிமன்ற அனுமதியின்றி கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடானது செய்து தற்போது இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவால் கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்க முடியாத ஒரு சூழலானது தற்போது நிலவி வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான் சம்மன் அனுப்ப முடியுமா? 4 கோடி ரூபாய் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய் உள்ளதாகவும் அது குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளது எனவே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேசவ விநாயகம் பதிலளிக்க இந்த வழக்கில் உத்தரவிட்டு அவருக்கு நோட்டீஸ் பிறப்பித்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.